அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு விலகி சென்ற அந்த குறிப்பிட்ட நபரை 3 நாட்களில் உங்களை தேடி அவர்களாகவே வந்து அவர்களது உண்மையான காதலையும் அளவுக்கு அதிகமான அன்பையும் காட்ட வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மிகவும் எளிமையான முறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு தாந்திரீக முறை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த விதமான மந்திரமோ பூஜையோ கிடையாது. அதனால் யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தினர் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம். இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிரிந்து வாழும் கணவன் மனைவி மற்றும் காதலர்கள்னு வரும்போது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஆனால் நம்மளை யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தினால் இது பலன் தராது. அதாவது உங்கள் பேரை சொன்னால் அவங்களுக்கு தெரியணும். அவங்க கூட நீங்கள் பேசியிருக்கணும், பழகியிருக்கணும். உங்கள் பேரை சொன்னால் தெரிகிற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு அறிமுகம் உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டுமே இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் பயன்படுத்தினால் இது பலனளிக்காது. இதை எந்த நாள் எந்த கிழமை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இது பயன்படுத்துவதற்கு நமக்கு தேவையான 2 விஷயங்கள். அதாவது தாந்திரிக முறை அப்படின்னு சொல்லிட்டோம். தாந்திரிக முறைனாலே நமக்கு சில பொருட்கள், மூலப்பொருட்கள் தேவைப்படும். அப்படி நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு பேப்பர், அதாவது ஒரு A4 சைஸ் பேப்பரை எடுத்து நம்ம கைக்குள்ளே அடக்கமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் பயன்படுத்துவதற்கு ஒரு பிளாக் கலர் பென். பிளாக் கலர்னு வரும்போது மார்க்கர், ஸ்கெட்ச், ஹைலைனர் அப்படின்னு நீங்கள் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இந்த முறை எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான வெறுப்பும் கோபமும் இருக்கும் பட்சத்தில் அந்த வெறுப்பையும் கோபத்தையும் தனியே வைத்து அவர்கள் மனதில் ஒரு ஹீலிங்கை உண்டு பண்ணும். அதற்கு பிறகு அவர்கள் உங்ககிட்ட அவங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை அவர்கள் மனதில் அந்த நினைவுகளை அடிக்கடி தூண்டிவிட்டு அவர்களாகவே நீங்கள் நினைத்தபடி வந்து பேச வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முறை. நம்ம சேனலை பொறுத்த மட்டும் நம்ம எந்த ஒரு பதிவை போட்டிருந்தாலும் அது நாம் சக்ஸஸ் அடைந்த பிறகு தான் அந்த பதிவை நாம் போடுவோம். அதன் அடிப்படையில் இந்த பதிவும் அப்படி தான். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி ஒரு சகோதரி என்னை தொடர்பு கொண்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் கணவர் அவர்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் இந்த முறையை அவங்களுக்கு பயன்படுத்த சொன்னேன். கண்டினியூவாக 3 நாட்கள் நீங்கள் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் அதை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. திடீர்னு நேற்றைய முன்தினம், அதாவது 15ஆம் தேதி நான் ஒரு வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்ததினால் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கும்போதே சில வேறு காரணங்களால் அந்த பயணம் பாதியிலே தடைப்பட்டு நானும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் இறங்கிட்டு திரும்பி என் ஊருக்கு வருவதற்காக வரும் அந்த ட்ரெயினை எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சகோதரி திடீர்னு என் முன்னாடி வந்து நின்றுட்டு என் பேரை சொல்லி கேட்டாங்க. நீங்கள் குமார் தானே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னேன். என்னை ஞாபகம் இருக்குதா அப்படின்னாங்க. சரியாக ஞாபகம் இல்லைங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நீங்கள் இப்படி எனக்கு ஒரு மெத்தடு செய்ய சொல்லி அட்வைஸ் பண்ணீங்க, அதை நான் ஃபாலோ பண்ணேன். அதை ஃபாலோ பண்ண முடித்த அடுத்த நாளே என் கணவர்
என்னுடன் வந்து சேர்ந்து விட்டார். இப்போ நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ நான் கன்சீவாக வேறு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கணவரையும் எனக்கு அறிமுகப்படுத்தி நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி ஒருத்தங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணி அவங்க வெற்றி கண்ட இந்த மெத்தேடை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பதிவு நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அது சரியாக கவனிக்காதவங்களுக்காக மறுபடியும் இந்த பதிவை நான் போடுறேன். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறதுக்கான நேரம் இரவு தூங்குறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த மெத்தடை செய்ய போகிறீங்க. இந்த மெத்தடு செய்கிறதுக்கு வெறும் 5 நிமிடம் தாங்க ஆகும். அந்த 5 நிமிடமும் உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு தனிமையான இடமாக தேர்வு பண்ணிக்கோங்க. அது உங்கள் பூஜை அறையாக இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடமாக இருக்கலாம், இல்லை உங்கள் பெட்ரூமாக கூட இருக்கலாம். உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத வண்ணம் ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு 2 நிமிடம் உங்களது மூச்சு காற்றை கவனிங்க. நீங்கள் இதுக்காக வேறு எதுவுமே செய்ய வேணாங்க. உங்கள் மூச்சு காற்றை மட்டும் ஒரு 2 நிமிடம் கவனிங்க. அதுக்கு பிறகு நீங்கள் யாருக்காக இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அவங்க கூட இருந்த அந்த சந்தோஷமான தருணத்தை ஒரு 2 நிமிடம் நினைத்து கொள்ளுங்கள். அப்படியே அவங்க இப்போ பழையபடி அட் ப்ரெசண்ட் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க பேசினா நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்களோ அதே மகிழ்ச்சியான உணர்வுபூர்வமான மனநிலையுடன் இருக்க வேண்டும். இதில் எந்த ஒரு போலியான செயல்களும் இருக்கக்கூடாதுங்க. அந்த உணர்வு நிலை தத்துருவமாக இருக்க வேண்டும். இந்த மெத்தடை செஞ்சு முடிக்கிற அந்த 5 நிமிடம் உங்களது சிந்தனைகள் நீங்கள் யாரை நினைத்து யாருக்காக இந்த முத்திரையை பயன்படுத்துகிறீங்களோ அவங்க மேல் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்க வேண்டும். உங்கள் கவனம் சிதறக்கூடாது. அப்படியே அமைதியாக இருந்துட்டு நான் சொன்ன மாதிரி அந்த ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அதை அப்படியே தத்துருவமாக நீங்கள் அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டே அதை அப்படியே எழுதணும். இப்போ அந்த ஸ்க்ரீனில் கூட தெரியுது பாருங்கள். இதை பிளாக் கலர் இங்கிட்டு தாங்க எழுதணும். நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலரில் எழுதியிருக்கிறேன். முதல்ல ஒரு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. அதை 3 உள்ள கட்டம் போட்டுக்கோங்க. போட்டு முடித்த பிறகு முதல்ல கட்டத்தின் மேலே 7, 8, 6 அப்படிங்கிற இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் கட்டத்தில் 11, 13, 18 அப்படிங்கிற நம்பரை எழுதுங்க. அதற்கு கீழே உள்ள கட்டத்தில் 21, 25, 27 அப்படிங்கிற நம்பரை எழுதுங்க. கடைசி கட்டத்தில் 7, 8, 6 அப்படிங்கிற அந்த நம்பரை எழுதுங்க. எழுதி முடித்த பிறகு கீழே எஸ்பி நேம் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை எழுதணும். அதற்கு பிறகு ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்பும் அந்த நபரின் அம்மா பெயரை எழுத வேண்டும். அதை அப்படி எழுதி முடிச்சுட்டு உங்களது வலது உள்ளங்கையில் 3 மடித்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பும் அந்த நபரை ஒரு 2 நிமிடம் நினைத்து பாருங்கள். அப்படி நினைத்து பார்த்துட்டு அப்படியே அதை ஒரு அகல் விளக்கில், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கேண்டிலை பற்ற வச்சு அதை எரிச்சிடுங்க. இதே மாதிரி கண்டினியூவாக நீங்கள் 3 நாட்கள் செய்ய வேண்டும். 3 நாட்கள் நீங்கள் இந்த மெத்தடை செய்யும்போதே செய்து முடிப்பதற்கு முன்னாலே நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை தானாக நீங்கள் எப்படி ஆசைப்படுகிறீர்களோ அதே போல் உண்மையான காதலுடனும் அதிக அன்புடனும் உங்களுடன் வந்து பேசுவார். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த மெத்தடை செய்கிறதுனால தான் நாம் விரும்பும் நபர் நம்மக்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனநிலை உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவே கூடாது. இதை செய்து முடித்தோன்னே நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடணும். செய்கிறது தாங்க உங்கள் வேலை. மற்றபடி உங்களை சேர்த்து வைப்பதை இந்த பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். அவ்வளவு தாங்க இந்த பதிவு. நான் மேலே சொன்னது மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் விரும்பும் அந்த நபர் 3 நாளில் உங்களை நிச்சயம் தொடர்பு கொள்வார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தடை பற்றியோ இல்லை வேறு ஏதாவதோ சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.